ஒரு முக்கிய செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கடையிலிருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் பாஜக நிர்வாகி சரண்யாவை வெட்டி சென்ற மர்ம நபர்கள். முன்விரோத காரணமாக சரண்யா கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகப்பட்டிருக்கின்றனர். படுகொலை செய்யப்பட்ட சரண்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட சரண்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பாஜக பெண் நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட சரண்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. முன்விரோதம் காரணமாக சரண்யா கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக பெண் நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்விரோத காரணமாக சரண்யா கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடையிலிருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் பாஜக நிர்வாகி சரண்யாவை வெட்டி சென்ற மர்ம நபர்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், இந்த நிகழ்வு எப்படி அரங்கேறியது? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கவிப்பிரியா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மதுரை மக்கிய தொகுதியைச் சேர்ந்த மாநகர பாஜக மகளிர் அணி பொறுப்பாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது தஞ்சையில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் பகுதியில் நேற்று இரவு மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மகளிர் அணி பொறுப்பில் உள்ள சரண்யாவை மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டி தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த கொலையானது தலை பெண் நிர்வாகி பாஜக பெண் நிர்வாகி தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது இறந்த சரண்யாவின் உடலை காவல்துறையினர் மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த கொலை எதற்காக நடந்துள்ளது, எதன் காரணமாக நடந்துள்ளது என்பது குறித்து தற்போது பட்டுக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.